கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உபாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இன்னைக்கு வேலைகள் என்று சொல்லப்படும் போது நிறைய பேர், நான் பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கிறேன், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன், இப்படி நான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், நான் பெரிய சொந்த தொழில் நடத்துகிறேன், இப்படி நிறைய பேர் சொல்வது உண்டு. சில பேர் நான் பேப்பர் பொறுக்கிறேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன், நான் மீன்பாடி வண்டி ஓட்டுறேன், நான் கூலி வேலை செய்கிறேன், இப்படி பல வேலைகள் உண்டு. ஆனால் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, அந்த உயர்வான அந்த அந்தஸ்திலே இருந்தால் தான் வேலை, இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. சில பேர் என்ன வேலை செய்கிறேன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுறேன்னா ஆட்டோ ஓட்டுறேன்னு ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு மீன்பாடி வண்டி ஓட்டுறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அதை சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப கூச்சம். எல்லாருமே அதிகாரியாக, எல்லாருமே கலெக்டராக ஆகிட்டா அப்போ இந்த நாட்டை யார் காப்பாற்றுறது? இந்த நாட்டில் இருக்கிற வேலைகள்லாம் யார் செய்கிறது? அரசாட்சியும் அதிகாரத்தை நடத்துவதற்கு தான் அதிகாரிகளை வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர் வச்சிருக்கிற தெய்வம். நான் எந்த இடத்துல என்ன செய்கிறேன்றது தான் முக்கியமே தவிர, நான் வேலை செய்கிறேன், திருடலை, பொய் சொல்லலை, ஆண்டு சொல்கிறேன், நீ கைடு செய்கிற எல்லா வேலைகள்லாம் உன்னை ஆசீர்வதிப்புன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டாம் அன்பானவர்கள். இந்த நமக்கு கடவுள் இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்றதில் சந்தோஷப்பட்டீங்கன்னா, அதை விட மேலானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேலைன்னு நினைக்காதீங்க, நான் ஒருவேளை அந்த பதவியில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒருவேளை அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கணுன்றத கடவுள் தீர்மானிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அடுத்தவங்களை பார்த்து நான் அப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கைடு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். வேலை செய்யணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. வேலை செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.